சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்கடா. கோழியே இப்பதான் வருது, குழம்பு வச்ச மாதிரி தான். தங்கவேல் சப் இன்ஸ்பெக்டரான புண்ணியத்துல அவங்க அப்பா கோழி எடுத்து சோறு போடுறான். ஓசல் திங்கிறதுக்கு ஏன்டா இப்படி ஆத்திரப்படுறீங்க? மாப்பிள தண்ணி உண்டா? அம்மா ஏன் அவ்வளவு லேட் பண்ணிட்டா? அப்பா வேற கோழியை வாங்கிட்டு வந்தாரு, அதான் லேட் ஆச்சு. வேலை பார்த்துட்டு போடி. மசாலா அரைச்சு குடுக்கறதுக்குள்ள மத்தியானம் வந்துடும். ஊர் கவுண்ட் எல்லாம் கூடி இருக்கிற சோறு போட வேணாம். போடி சின்னவன இங்க வா. அப்பா இது வேற அட்டை பொட்டியில பிராந்தி வச்சிருக்கிறேன், வேண்டியவனுக்கு எல்லாம் ஊத்தி கொடு. சில வேண்டாத திராவிங்க வந்திருக்கு, அதுங்களுக்கு பிளாடர் இருக்க சாராயத்தை ஊத்தி கொடு. ஜமீன்தார் கவுண்டர் வராரு, அவர் முன்னாடி குடிச்சுட்டு கும்மாளம் போடாது. அவரு வந்தாருன்னா ஒரு நாளாவது பொச்சாமிக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காரீங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பங்காளி காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி சொன்னா தானே பண்ணுக்குன்னு தராளுங்க. மானம் போகுது, உள்ள வாங்க. போடு, அழுத்தி போடு, அப்படி போடு. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு, நாமளே கையெழுத்து போட்டு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போட்டணுங்க. எதுக்கு? அட இவன் நம்ம கேடிங்க, தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடணும்ச்சே. அட நம்ம அம்மா வாசிங்க பல்ல காட்டுறான். ஏன் வேலை கூட போறியா? ஏய் என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு, எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறது பத்தி ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் தேங்களா போயிட்டு. என்ன எப்படி ஆயிட்ட? என்ன தங்க பண்றது? ஒரு வழக்கமானது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லி வந்து கையெழுத்து போடுற? நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு கையெழுத்து போடுறிய, அப்படி என்னதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தா போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்கு? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. அடேங்கப்பா, பங்காளி புள்ள தங்கவேலு படிச்சு முடிச்சு வந்துட்டானா? அவன் புள்ள எனக்கு இருக்க வழக்கம். நான் என்ன படிக்க மாட்டேன் சொன்னேன், விட்டு எம்ஏ வரைக்கும் போயிருப்பேன். கிடிச்ச 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்குள்ள முக்கிட்டு வாதியார் அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏதோ என் பையங்கிறதுனால உன்னை சும்மா விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க பள்ளிக்கூடம் போனாரு, என் கூட சேர்ந்து குண்டுதான் அண்ணன். ஆமா, என் புள்ள படிச்சு போட்டு என்ன பண்ண போறான்? 1000 2000 அடிமை தொழில் செய்யணுமாக்கா? என் புள்ள ராசவட்ட சம்பாதிக்கிறானே. பணம்லாம் சம்பாதிக்கிறாருங்க, ஆனா போலீஸ்ல பிடிச்சா பெண்டு கண்டு போயிருங்கோ. ராஸ்கல். சாராயம் கட்சி தப்பா? சர்க்காருக்கு தெரியாம சந்தன மரம் வெட்டுறோம். ஏதோ சீசன்ல கஞ்சா போறோம், ஊருக்குள்ளே போறோம், காட்டுக்குள்ள தானே. தப்பா? தப்பு தானுங்க சாமி, ஆனா நீங்க செஞ்ச தப்பு இல்லைங்க. வேலையை பாடுறா, வேலையை பாடுறா. சனிக்கிழமையான சாப்பிடுறதுக்கு மத்தியானம் ஆயிடுது. முதுகு தேய்க்கிறதுல அப்படி என்னதான் சுகம் இருக்கு? தேய்க்கிற சுகம் தேய்ச்சிக்கிறவனுக்கும் தேய்க்கிறவனுக்கு தான் தெரியும். அண்ணா இன்னும் காப்பி குடிச்சிட்டு போனால ஏகப்பட்ட வேலை இருக்கு, சுமாரு. அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல்லடம் கோர்ட்டுக்கு 2 அக்யூஸ்ட கூட்டு போனோம். பாப்பம்பட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினோம். நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிடா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உயிர் எடுக்க. நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டு அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீ ஓட்ட போறீங்களா? உங்களை நம்பி பின்னாடி உட்கார முடியாது. இது வெறும் என்ஃபீல்டா, நான் ராயல் என்ஃபீல்டே ஓட்டுனவன்டா. அந்த பட்டனை எல்லாம் வேண்டாப்பா. என்னங்க என்ன வரும்போது பக்கோடா 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ இல்ல 1.5 டன் பக்கோடா லாரில ஏத்தி வர. அடி போடு. இல்ல உன் புருஷனை தான் உள்ள புடிச்சு போட போறார் பார். சக்கரையே போட மாட்டேன், போட்டு நீங்க ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 எடுத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஷ்டி காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப தங்கவேலு,
யாரது? ஏண்டா காது கேட்கலடா ஏண்டி, உனக்கு? பேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு, என்னடி கெக்கல புக்கலன்னு சிரிப்பு வேண்டி இருக்கு? போங்கடி. ஏண்டா அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன், வேட்டியை குடுறா. ஓ, கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ஏன் ரைட்டர ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்ம கும்ம அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. Stop that. Remove the cap. நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடியா தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு போகணும். சீக்கிரம் தள்ளு. அப்பா ஐயோ கத்தார அப்பா எந்திரிச்சு போறாரு. மெதுவா, அப்பா எழுச்சிக்கு போறாரு. அப்பாக்கு நான் நீந்த பயப்படுவோம், மோட்டார் சைக்கிள் பயப்படு. அப்பா இன்னைக்கு ஒழுங்கா சப் இன்ஸ்பெக்டர் உதவியா பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்ப காப்பி கொடுத்துறாரு. சென்று வருகிறேன். வென்றுவா மகனே. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு விட்டேன். ஏய் எஸ்ஐ சார், இவன் எப்பயார் போட்டு உள்ள தரணும். யோ அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் எதுக்கு குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன்? அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் இந்த சட்டையை கழட்டி போட்டு கையில விலங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்கார்ந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன், ஆனா உங்க ஒப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சின்னதுலே இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல நான் போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க? என்ன காப்பாத்துங்க சாமி. எந்திரி எந்திரினே. என்ன பிரச்சனை? சாமி, என்ன துரத்திட்டு வராங்க சாமி. ஏன் பங்காளி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் எங்க பங்காளி துரத்துறேன்? வாகன கடனுக்காக பொட்டி கொடக்காரியில என்ன துரத்திட்டு வரா? நீ டிம்பம் காட்டுல இருக்கிற பொண்ணு தானே? ஆமா சாமி. ஆமா, உன்னை யாரு துரத்துனாங்க? ஏன் துரத்துனாங்க? ஏலக்காய் கிராம்பு எல்லாம் வித்துட்டு உப்பு புளி வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள திரும்பி போயிட்டு இருந்தோம். அப்போ சாராய கடை கவுண்டர் மகன். என்னடா தங்கவேலு, என்ன இந்த பக்கம்? உனக்கு கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சிருதுன்னு நினைக்கிறேன். போக கூடாத இடத்துக்கு போற, வரக்கூடாத இடத்துக்குலாம் வர. என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்ல. ஆடாக்கார உனக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது. ஓ, கைது பண்ண வந்திருக்கியா? ஆமா, 8ஆம் கிளாஸ்ல வாத்தியார் அந்த விரி விரிச்சா மத்து மாதிரி உட்காந்துருந்த. ஓஹோ, அஞ்சல் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டியா? சரி, அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசலாம். வா உட்காரு வா. நான் ஆளுங்களை கூப்பிடுறேன். அவங்கள சமாளிச்சு நீ உயிரோட வந்தா நம்ம ஒன்னா ஸ்டேஷனுக்கு போவோம். இல்லன்னா நானே உன்னை
அடக்கம் பண்ணுவேன். ஆமா தங்கவேலு, உன்னை எரிக்கிட்டு வா, புதைக்கிட்டுமா? ஐயோ, நீ திடுதுப்புன்னு கேட்டியா? எனக்கு பயத்துல என்ன சொல்றேன்னு தெரியல பெரியசாமி. நீ எதுக்கும் ஆளுகளை வர சொல்லு, நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன். ஆமா, கை தட்டுவே விசில் அடிப்பியா? விசில காட்டடி எப்படி? சுமாரா இருந்துச்சு. கவர்மெண்ட் அடி எப்படி நீ பாக்குறியா? அவன் வாரண்டோட வந்திருக்கால, கூப்பிட்டா போக வேண்டியதானே? மல்லு கட்டிட்டு இருக்கிறீங்க, விளக்கல்ல ஏதோ பேசணும்னா வக்கீல் வச்சு கோர்ட்ல பேசணும். தங்கவேலு, நீ கூட்டிட்டு பாப்பா. ஏய், பல்லு பகடெல்லாம் கழண்டு போய் நத்தமா கொட்டுது. போய் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டேன்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. விட்டு லேப்பிடுவேன். மரியாதை கட்டுறேன். பங்காளி, வக்கீல் வந்தானா? ஆமா வந்தா. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சவலம் தான். ஆனா ஒன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடிய வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய், யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து யாரா ஐயா? உள்ள இருக்காரு அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எடுத்து போடா. டேய், கொண்டு வந்து வச்சுட்டு போடா. ஏஜமா, டேய் நில்றா. ஏண்டா, நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர், நாங்க ரெண்டு பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி, நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசிய வளைச்சு விட்டுருக்கிற? டேய், நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப வளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டியூட்டி. இல்ல, கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல போராக்கிரா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டம் எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடா. போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு குடுறா. ஏண்டா, முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? ஆறடுக்கு டிஃபன் கடையில் சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதையை சாப்பிடணும், புரிஞ்சுதா? என்ன கூண்ல ஏத்திட்டான். அவனை சொறி நாய் அடிக்கிற மாதிரி நடு ரோட்ல அடிச்சு போட்டுட்டு செத்துட்டாங்கிற செய்தியோட இங்க வாங்க. இல்லனா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க.
வேலையில சேர்க்கிறேன்னு கொண்டு போய் சேர்த்தீங்க. எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏண்டி சப் இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொன்னதும் ஊரே உன் புள்ளைய பார்த்து சல்யூட் அடிக்குது. அப்ப குளுகுளுன்னு இருக்குதுல்ல, அதே மாதிரிதான் அடிபட்டாலும் ஆறுதல் பட்டுக்கணும். நீ ஏன் ரிஸ்க் எடுத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணலாங்கற? அவங்கள மாட்டிக்கிட்டா புடி, இல்லன்னா ஸ்டேஷன் உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு வேண்டியதானே. உன்னை மாதிரி டீச்சரா பார்த்து பாஸ் பண்ண உண்டு. சாமியோ, பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காருங்க. ஏனுங்க? இப்ப சாராய கடை கவுண்டர் வீட்டுக்கு தான் போறேன். ஆமாங்க. சொல்லி வை, ஒரு நாள் அப்ப மக ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி அவங்க கோட்டத்தை அடக்குறாங்க. இங்க பாருங்க, இவன் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் வேகம் குறையும். ஏன் அமாவாசை, அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி புரோக்கர் தானே? பின்ன தட்டுக்காசு நம்பி அந்த பழச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மெயின் பிசினஸே தானுங்க. ஏகப்பட்ட ஜாதகம் வச்சிருக்காருங்க. மதுரை சில்லா வரைக்கும் ஆள தெரியும். ஊன்னு சொல்லுங்க, கொண்டு வந்து காட்ட சொல்றேன். கவுண்டரையா, பொண்ணு ரொம்ப லட்சணமான பொண்ணுங்க. திண்டுக்கலுக்கு பக்கத்துல தெத்தநாயக்கம்பட்டிங்கிற கிராமம். 15 ஏக்கராவில் திறந்தப்போட வீடு, நல்ல குடும்பம், 2 பெண் குழந்தைங்க. இந்தாங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும். அண்ணே, அண்ணே பத்தியா டக்கரால அப்புறம் பேசலையா? அப்படியா? இது எப்படி இருக்கு? அது பிளாஸ்டர் கட்டெல்லாம் இருக்கறனால கொஞ்சம் காமெடியா இருக்கு. இல்லல இன்னும் காமெடியா இருக்கும். யா தண்ணி கொடுக்கல. உன் மூஞ்சிக்கு இது போதும், பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, நீ என்ன கார்டு போட்ட? இந்த சீட்டை போறதுக்கு அடி தர சட்டு புட்டுன்னு எடுத்து ஆடுவாளா? ஆச்சு, பணத்தை எடுங்க. அப்பா, எப்பவும் நீங்களே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. பிரெயின் ரே, உன்னை மாதிரி தத்தி நினைச்சிட்டியா? 2 கட்டுக்கு 7 ஜோக்கரா? அப்பா, ஆட்டத்துக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஜோக்கர் வருது? அதிர்ஷ்டமா? டைம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்பாவுக்கு. அதிர்ஷ்டமா? எந்திரிங்க. முதல்ல அம்மாடி, இவ்ளோ ஜோக்கரா? நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஐயரே வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன். சூலூருக்கு போயிருந்தேன். சரி, நம்ம கல்யாணிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். பெரிய இடம். அட வீடுமா, வீடு. அட நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, உட்கார்ந்து வாங்க வாங்க. அது சரி, குடும்பமே சேர்ந்து விரட்டுதே, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலங்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட விடுங்க. பாக்குற மாதிரி இருப்பானுங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டோவை. மொழியே சரியில்லையே. 420 லுக் இல்லாமா? ஆமாப்பா, காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா உங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருமா? அடியே, கோர்ட் கேஸ் அலைஞ்சிட்டு பாருங்க. ஐயோ, அப்படின்னா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வாங்க உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஒட்டி வைங்க. அடுத்து எடுங்க. அதுவும் கோயம்புத்தூரா? ஆமாங்க. அவன் நோட் அடிக்கிறான். ஆமாங்க. இல்லீங்க, இந்த பையன் படிச்சுட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கவேலுன்னு பேரு. பாருங்க. இந்த பார்ட்டி ஒரு டைப் இல்லமா? அக்கா, எங்க? கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா. அதுல ஒரு சிக்கல், அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்கம் கை நீட்டானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? இருக்கானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் வீடு சம்பந்தமே வந்திருக்கு. போலீஸ் வேலை, ட்ரைனிங், அதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு 200 மேல எதுக்கே வந்த? எந்திரியா? இல்லீங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. பரவாயில்லையா? ஐயா, பரவாயில்லப்பா, நம்ம தான் போட்டோல பாத்துட்டோம்ல. அவங்க வந்து என்ன பாத்துட்டு போனா போதும். அப்புறம் என்ன? முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்க. இது அப்புறம் என்ன? வர சொல்லவா? வர சொல்லியா? ஆடி மாசம் வந்து அப்படியே வர சொல்லி